என்னும் எழுத்தும். Greetings to all. Welcome back to our story time. Let us listen to a story, The Ant and the Dove. Let us start this session with a warm-up activity. Teacher asks simple questions about the characters in this story. Hello children, it's story time. Do you all like stories? Yes, teacher. Yes, today I am going to tell you a story. Are you all ready to listen? Yes, teacher. Story kulla polama? Who is this? Ant. Who is this? Ant. Yes, tell me now. Ant. எறும்பு பாத்திருக்கீங்களா? எங்க பாத்திருக்கீங்க? மண்ணுல இருக்கும். அப்புறம் வேற எங்க இருக்கும்? நம்ம வீட்ல கூட இருக்கும். எறும்பு எப்படி போகும்? லைனா போவாங்க. உங்களுக்கு எப்பயாவது எறும்பு கடிச்சிருக்கா? எப்படி இருக்கும் எறும்பு கடிச்சா? சுருக்குன்னு இருக்கும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு வலிக்கும். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். எந்த ஸ்டோரி பார்க்க போறோம் தெரியுமா? தி ஆண்ட் அண்ட் தி டவ். எந்த ஸ்டோரி பார்க்க போறோம்? Who is this? புறா. இங்கிலீஷ்ல என்ன சொல்வீங்க? Dove. Yes. Who is this? Who is this? Dove. ஒரு நாள் ஒரு எறும்பு ரிவர் பக்கம். ரிவர்னா என்னது? ஆறு பக்கம் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு என்ன ஆயிடுச்சாம்? அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சாம். தண்ணிக்குள்ள எறும்பு விழுந்துடுச்சாம். சரி, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துல நம்ம மாட்டிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? வெரி குட், ஹெல்ப் கூப்பிடுவோம். காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆண்ட்டும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஹெல்ப் ஹெல்ப். சே ஹெல்ப் ஹெல்ப். ஆமா, யாராவது என்ன காப்பாத்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு the ant shouted. Say the ant shouted. Shoutedனா என்னது? கத்துறாங்க, கத்தி சத்தமா கூப்பிடுறாங்க. ant தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. அதை யாரு பாத்துட்டு இருக்கா தெரியுமா? ஒரு டவ் மரத்து மேல இருந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. சரி, யாராவது ஆபத்துல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா, ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், உடனே காப்பாத்தணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த டவும் என்ன பண்றாங்க? ஆண்ட் எப்படியாவது காப்பாத்திடணும், இல்லைன்னா என்ன ஆயிடும்? தண்ணியில மூழ்கி செத்து போயிடும் இல்லையா? அதனால என்ன பண்றாங்கன்னா டவு அந்த மரத்துல இருந்து ஒரு இலைய பறிச்சு தண்ணிக்குள்ள போடுறாங்க. இப்ப எறும்பு என்ன பண்ணிருக்கோம்? ஆமா, அந்த இலை கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஆண்ட் கிட்ட போச்சா? அந்த ஆண்ட் என்ன பண்ணிடுச்சு? அந்த இலை மேல ஏறி கரைக்கு வந்துட்டாங்க. இப்ப பாருங்க, நம்ம ஆண்ட் பாருங்க ஹாப்பியா இருக்காங்க இல்லையா? ஏன்? தப்பிச்சுட்டாங்க, தண்ணியில மூழ்காம தப்பிச்சுட்டாங்க. இப்ப இலை மேல ஏறி அப்படியே கரைக்கு வந்துட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு ஹண்டர் வந்தாங்க. யார் வந்தது? ஹண்டர்னா யாரு? வேட்டைக்காரன் வந்தான். வேட்டைக்காரன் என்ன பண்ணுவாமா? ஆமா, காட்டுல இருக்கிற பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடுவாங்க. பாருங்க, வேட்டைக்காரன் கையில என்ன இருக்கு? அம்பு, ஆரோ. வேட்டைக்காரன் கையில என்ன இருக்கு? ஆரோ. ஹண்டர் டவ் என்ன பண்ணிட்டு இருக்கான்? குறி வச்சிட்டு இருக்கான். குறி பார்த்து அம்பு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஆண்ட் தண்ணியில மூழ்காதபடி இந்த டவ் என்ன பண்ணுச்சு? அதை காப்பாத்துச்சு. அதனால நம்ம ஆண்ட் வந்து இந்த ஹண்டர் என்ன பண்றான்? டவ் குறி வச்சத பாத்துச்சு. யார் பார்த்தது? ஆண்ட் பார்த்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ண டவ் வந்து இப்போ ஆபத்துல இருக்கு, நம்ம என்ன பண்ணோம்? இப்போ டவ் வந்து நம்ம காப்பாத்தணும், டவ்வுக்கு நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட் ஹண்டரோட கால்ல போயிட்டு நறுக்குன்னு கடிச்சிச்சு. எப்படி கடிச்சது? நறுக்குன்னு கடிச்சு. எறும்பு கடிச்ச உடனே எப்படி கத்துவோம்? அப்படின்னு கத்துவோம் இல்லையா? அப்போ ஹண்டரும் என்ன பண்ணிட்டா? எறும்பு கடிச்ச உடனே அப்படின்னு கத்தி அவன் கையில இருந்த ஆரோ மிஸ் ஆயிடுச்சு. குறி பார்த்து வச்சிருந்தான் இல்லையா? அந்த குறி
தவறிடுச்சு. குறி தவறின உடனே டவ் என்ன பண்ணிடுச்சு? எஸ், பறந்து போயிடுச்சு. ஹண்டர் கிட்ட இருந்து தப்பிச்ச டவ் சந்தோஷமா பறந்து போயிடுச்சு. எப்படி பறந்து போச்சு? ஹண்டர் கிட்ட இருந்து ஆண்ட் டவ்வை காப்பாத்திடுச்சு இல்லையா? அப்போ டவ் ஆண்ட பார்த்து என்ன சொல்லியிருக்கோம்? ஆமா, thank you. One day an ant fell into the river. Repeat after me. One day an ant fell into the river. A dove saw her. She threw a leaf into the river. The ant climbed on it and came back to the shore. Ant என்ன சொன்னாங்க டவ் பார்த்து? என்ன சொன்னாங்க? The hunter tried to hunt the dove. The ant saw him. She wanted to save the dove. She bit the hunter. Very good. The hunter shouted and dropped the arrow. The hunter shouted and dropped the arrow. ஓகே, இந்த ஸ்டோரிக்கான பிக்சர்ஸ் உங்க ஒர்க் புக்ல ரொம்ப கலர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா அத? ஓகே, இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் டேக் பேஜ் நம்பர் 7. நீங்க எல்லாம் பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. அண்ட் யூ ஆல் டேக் பேஜ் நம்பர் 11. பாத்தீங்களா ஸ்டோரிஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? கலர்ஃபுல்லா இருக்குல்ல பிக்சர்ஸ் எல்லாம்? And dove, leaf, hunter. Can you read these words? Ant, arrow, leaf, hunter, river, dove. Excellent. Clap your hands, you all. Very good. One day an ant fell into the river. Help. Dove சந்தோஷமா பறந்து போச்சு. Very good. Clap your hands. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா ஸ்டோரி? ஓகே, இப்போ இந்த ஸ்டோரிக்கான ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஒர்க் புக்ல கொடுத்திருக்காங்க. அத நம்ம பண்ணலாமா? Are you ready to do? Okay. And this group you all take page number 12 and you all take page number 13. Yes, now we are going to complete the activities. During story narration, focus on the areas where Arumbu level students are able to say the names of the characters in the story. Motu level students are able to read the labeled words. And Malar level students are able to read the simple sentences with some description and dialogues of the story. After narrating the story, encourage the students to enact the story in their own way. Here, in this story, the teacher uses teaching learning materials of low cost. Above all, best out of waste. This concept can be used in making teaching learning materials. Yes, by this way, we can encourage our children to recycle, reuse and reduce the waste for a better environment. Thank you.